நியூஸ் 7 தமிழின் கிரைம் டைரி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவமயக்குமரன். கொடநாடு எஸ்டேட் காவலாளி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட மனோஜ் சாமியாரை நீதிமன்றத்தில் இன்று போலீசார் ஆஜர்படுத்த உள்ளனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொள்ளையடிக்க முயன்ற கொள்ளையர்கள் அங்கு காவலாளியாக இருந்த ஓம் பகதூர் என்பவரை படுகொலை செய்தனர். மற்றொரு காவலாளி கிருஷ்ண பகதூரிடம் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து திருச்சூரை சேர்ந்த சதீஷ், திபு, சந்தோஷ், உதயகுமார் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் 4 பேரும் குன்னூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் கோவை சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் கேரள மாநிலம் மலப்புரம் அருகே கைது செய்யப்பட்ட ஜெதின் ஜோய், ஜெம்சீர் அலி ஆகிய 2 பேர் மஞ்சேரி சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் கோவை மாவட்டம் வாளையாறு பகுதியில் திருச்சூரை சேர்ந்த மனோஜ் என்பவரையும் கைது செய்த நீலகிரி போலீசார் அவரை கோத்தகிரி காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். பின்னர் மனோஜை கோவை சரக டிஐஜி மற்றும் நீலகிரி எஸ்பி ஆகியோர் கொடநாடு எஸ்டேட்டிற்கு அழைத்து சென்று 3 மணி நேரம் விசாரணை நடத்தினர். பின்னர் சாமியார் மனோஜை கோத்தகிரி காவல் நிலையத்தில் அடைத்த போலீசார் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். இதற்கிடையே சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக டிஜிபி டி கே ராஜேந்திரன் கோடநாடு காவலாளி கொலை வழக்கு விசாரணை சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக கூறினார். விசாரணையை சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். நாமக்கல் அருகே குடிப்பழக்கத்தால் ஏற்பட்ட குடும்ப சண்டை காரணமாக மகனே தந்தையை அடித்துக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே உள்ள பவித்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி தங்கவேல். இவரது மனைவியின் பெயர் வெள்ளையம்மாள். இவர்களுக்கு நவீன்குமார் என்ற மகனும் 2 மகள்களும் உள்ளனர். தங்கவேலுவுக்கு குடிப்பழக்கம் இருந்து வந்ததை அடுத்து தினமும் குடித்துவிட்டு வெள்ளையம்மாளை அடித்து துன்புறுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி உறவினரின் துக்க வீட்டிற்கு சென்ற தங்கவேல் குடிபோதையில் வீடு திரும்பியுள்ளார். வீட்டில் இருந்த மனைவி வெள்ளையம்மாளிடம் வம்பு வளர்த்துள்ளார் தங்கவேல். பிறகு இருவருக்குமிடையேயான வாக்குவாதம் தகராறாக முற்ற மனைவியை அடித்து உதைத்துள்ளார் தங்கவேல். ஏற்கனவே குடிபோதையில் இருந்த தங்கவேலுவின் மகன் நவீன்குமார் இதனை தட்டி கேட்டுள்ளார். இதனையடுத்து தங்கவேலுவுக்கும் நவீன்குமாருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதை அடுத்து வீட்டில் இருந்த இரும்பு முக்காலியால் நவீன்குமார் தனது தந்தை தங்கவேலுவின் தலையில் பலமாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த தங்கவேல் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து தங்கவேலு குடிபோதையில் தவறி விழுந்து இறந்ததாக உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்த வெள்ளையம்மாளும் நவீன்குமாரும் தங்கவேலுவின் உடலை அவசரமாக எரித்துள்ளனர். 24ஆம் தேதி இன்னைக்கு மத்தியானம் தங்கவேலுங்கிற விவசாயி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துக்க வீட்டுக்கு போயிருக்கார். போயிட்டு அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அதிகமான மது போதையில் போய் அவங்க வீட்டில் வெள்ளையம்மாவை அடிச்சிருக்காரு. அடித்த உடனே அவங்க பையன் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு தேக்கி அந்த பையனை அடிச்சிருக்காரு. அதனால் அந்த பையன் முக்காலி எடுத்து அடிச்சதில் அவர் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. இறந்துட்டா சொன்னோன்னே இறந்தவரை எரிச்சிருக்காங்க அவங்க உறவினர்கள்லாம் சேர்ந்து. தங்கவேலுவின் மரணம் கொலை என போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து எருமப்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தங்கவேலுவை தாக்க பயன்படுத்திய முக்காலி, எரிந்த நிலையில் இருந்த மண்டை ஓடு ஆகியவற்றை கைப்பற்றி கொலை செய்த மகன் நவீன்குமாரையும், மேலும் கொலையை மறைக்க உதவியாக இருந்த தங்கவேலுவின் மனைவி வெள்ளையம்மாள், தங்கவேலுவின் தம்பி சக்திவேல் ஆகியோரை கைது செய்தனர். கொலைக்கான குற்றத்தை அனைவரும் ஒப்புக்கொண்டதை அடுத்து 3 பேரையும் நாமக்கல் 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கினை விசாரித்த நீதிபதி 15 நாட்கள் காவலில் வைக்க உத்தரவிட்டார். அதன் பேரில் நவீன்குமார் பரமத்தி சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும், தாய் வெள்ளையம்மாள் சேலம் பெண்கள் சிறையிலும், சக்திவேல் சேலம் மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டனர். தந்தையை கொலை செய்த நவீன்குமார் பொட்டிரெட்டிப்பட்டியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்ததாகவும் படிப்பில் ஆர்வமுள்ளவர் என்றும் கூறப்படுகிறது. நவீன்குமார் எங்கள் ஊர் தாங்க. அந்த பையன் நல்லா படிப்பான். அந்த பொட்டிரெட்டிப்பட்டி பக்கத்தில் ரங்கேஸ்வரா காலேஜில் தான் நல்லா படிக்கிற பையன் தான். அவங்க குடும்பம் வீட்டில் ஏதோ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தகராறு போல். அந்த பையன் திடீர்னு என்ன பண்ணான்னு தெரியல, போதைனாலும் தெரியல, என்னன்னு தெரியல. வீட்டில் 2 பேர்த்துக்கு அப்பா அம்மாவுக்குள்ள தகராறு ஏற்பட்டுச்சு. ஆனால் இருந்தாலும் அந்த பையன் நல்லா படிச்சிருந்த பையன். மதுவுக்கு எதிராக தமிழகம் முழுக்க போராட்டம் நடந்து வரும் நிலையில்
மது குடித்துவிட்டு தந்தையும் மகனும் சண்டையிட்டு அதில் தந்தை கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சுரேஷ், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயியின் வீட்டில் பூட்டை உடைத்து 13 சவரன் நகை மற்றும் 50,000 பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இந்திரா நகர் பகுதியில் குடியிருந்து வருபவர் சண்முகையா. விவசாயியான இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் தனது சொந்த ஊரான சத்திரப்பட்டிக்கு சென்றுள்ளார். வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த மர்ம கும்பல் ஒன்று வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டிற்குள் இருந்த 13.5 சவரன் நகை மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதனை அறியாமல் வீடு திரும்பிய சண்முகையா வீட்டில் கொள்ளையடிப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மயங்கி விழுந்து இது குறித்து தகவலிருந்து விரைந்து வந்த கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். 29ஆம் தேதி அன்றைக்கி சத்திரப்பட்டு போயிருந்தேன். போயிட்டு காலையில் 30ஆம் தேதி அன்றைக்கி காலையில் வந்திருக்கும்போது 8 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். இந்த மாதிரி வீடு திறந்துருக்கும். எனக்கு அதிர்ச்சி போச்சு. எல்லாம் பார்க்குமே பொருள்கள் 13.25 பவுன் நகை, ரூபா 50,000 பேரோவிலிருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. திருவாரூரில் தூங்கிக் கொண்டிருந்தவரை எழுப்பி இரும்பு கம்பியால் தாக்கிக் கொன்ற தந்தை மற்றும் மகனை போலீசார் தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்துள்ள பரவாக்கோட்டையில் உள்ள காலனி தெருவைச் சேர்ந்தவர் ராமதாஸ். இவருக்கும் அதே தெருவைச் சேர்ந்த துரைக்கண்ணு என்பவருக்கும் அடிக்கடி வாய் தகராறு நடந்துள்ளது. இந்நிலையில் இருவருக்கும் இடையே மாலை 7 மணி அளவில் துவங்கிய வாய்ச்சண்டை இரவு 11 மணி வரை நீடித்துள்ளது. இதில் ஆத்திரமடைந்த துரைக்கண்ணுவும் அவரது மகன் செல்வேந்திரனும் நள்ளிரவு 12:30 மணிக்கு தூங்கிக் கொண்டிருந்த ராமதாஸை எழுப்பி இரும்பு கம்பியால் சரமாரியாக தலையில் தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதனால் இரத்த வெள்ளத்தில் மிதந்த ராமதாஸ் மன்னார்குடி தலைமை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பின்பு மேல் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதனையடுத்து ராமதாஸின் மூத்த மகள் ஜெயந்தி கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலைக்கு காரணமானவர்களை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் இறப்பில் மர்மம் இருப்பதால் பெண்ணின் கணவர் மற்றும் குடும்பத்தினரை கைது செய்ய வேண்டும் என பெண்ணின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியில் வசித்து வருபவர் கிஷோர். இவருக்கும் ஆற்றூர் பகுதியைச் சேர்ந்த சீஜா என்ற பெண்ணிற்கும் கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு ஒரு ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் உள்ளனர். கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறு இருந்து வந்துள்ள நிலையில் சீஜா வீட்டில் தூக்கில் தொங்கியபடி இறந்து கிடந்தார். உடலை மீட்ட அக்கம்பக்கத்தினர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் பெண்ணின் உறவினர்கள் கிஷோர் அடிக்கடி குடித்துவிட்டு வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி வருவதாகவும் அதனால் அவர் சீஜாவை கொலை செய்திருக்கக்கூடும் என்றும் தெரிவித்தனர். இதனையடுத்து சீஜாவின் கணவர் மற்றும் உறவினர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கேட்டும் தற்கொலை வழக்கை கொலை வழக்காக மாற்றக் கோரியும் சீஜாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கல்யாணம் பண்ணி 13 வருஷம் ஆச்சு. 2 குழந்தை இருக்கு. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். மூத்தது ஆணு, இளையது பெண்ணு. கல்யாணம் கழிஞ்சு ஒரு 6 மாதம்தான் ஒரு மாதிரியாக சொல்லணும். அதுக்கு பிறகு அடி இடி உச்சியில் தள்ளி சவிட்டு அங்கே என்னுடைய வீட்டில் கொண்டு வந்து அங்கேயே அடிப்பான். அவனுக்கு ஒன்றும் பயங்கர தண்ணி 24 மணிக்கு ஒரு தண்ணி அடித்தா இவன் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரியாகும். இவன்கிட்ட பேசிக்கவே முடியாது, ஒன்றும் முடியாது. இவனுக்கு இப்போ அவனுக்கு ஸ்ரீதனம் வேணும். இவன் மனப்பூர்வமாக கொண்டு தான் போட்டிருக்கான். இது கொன்று கெட்டு தூக்கி இருக்கான். தற்கொலை வழக்க கொலை வழக்க மாற்றி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து எனக்கு தரணும். வேலூர் மாவட்டத்தில் மரத்தில் தூக்கிட்டு பிணமாக கண்டெடுக்கப்பட்ட இளைஞர் தற்கொலை செய்து கொள்ளவில்லை எனவும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா எனவும் இறந்தவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பச்சூர் பழையப்பேட்டை பொதியன் வட்டத்தில் வசிப்பவர் மணி. வழக்கம் போல் மாலையில் வீட்டை விட்டு வெளியேறிய இவருடைய மகன் வினோத்குமார் மீண்டும் வீடு திரும்பாத நிலையில் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் தேடி உள்ளனர். அப்போது அவருடைய சொந்த நிலத்தில் உள்ள மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையிலும் கால்கள் 2ம் தரையில் நின்ற நிலையிலும் கண்டெடுக்கப்பட்டார். இதனையடுத்து தகவலிருந்து வந்த காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தரையில் கால்பட்ட நிலையில் வினோத்குமாரின் உடல் இருந்ததால் அவர் தற்கொலை செய்யவில்லை என்றும் யாரோ கொலை செய்து தூக்கில் தொங்க விட்டிருக்கிறார்கள் என்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனைத் தொடர்ந்து நாற்றம்பள்ளி போலீசார் நடந்தது கொலையா அல்லது தற்கொலையா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாக்கெட்டில் இது செல் அடிச்சு பேசியிருந்துக்குது. ஏன்னா இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் பேசான்னு போட்டு கல்லுக்கு பக்கத்தில் ஓனி பக்கத்தில் ஏறி பக்கத்துக்குள்ளே தூக்கல் தொங்கிருக்கிறான்னு போட்டு அவங்க போய் வீட்டில் சொன்ன பின்னாடி தான் அவங்க வீட்டுக்காரர் பார்த்துக்கிறாங்க. வீட்டுக்காரர் பார்த்து பின்னாடி தான் நான் ஒரு முக்கியமான வேலைக்கு பேட்டான் எடுத்து போயிட்டு இருந்தேன். பேட்டான் எடுத்து போயிட்டு வரும்போது பேட்டான் இடத்துல எனக்கு தகவல் தெரிஞ்சு ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அதே பற்றி நான் ஓடி நான் நேரில் பார்த்தேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சுவாமி சிலைகள் மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த பெரியகோட்டை கிராமத்தில் அமைந்துள்ளது பழனியாண்டவர் கோவில். இந்த கோவிலில் 2.5 அடி உயரமுள்ள முருகன் சிலையும் 2.25 அடி உயரமுள்ள வள்ளி தெய்வானை சிலைகளும் உள்ளன. இந்நிலையில் கோவிலின் பொறுப்பாளர் கணேசன் இரவு கோவிலை பூட்டி சென்ற பின் வழக்கம் போல் மறுநாள் காலை வந்து கோவிலை திறந்து பார்த்தபோது கோவிலில் இருந்த முருகன் வள்ளி தெய்வானை ஆகிய 3 ஐம்பொன் சிலைகளையும் யாரோ கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இது பற்றி மதுக்கூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விரைந்து வந்த மதுக்கூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் கண்காணிப்பு கேமராக்களை மறைத்துவிட்டு உண்டியலில் பணம் திருடி வந்த 3 பூசாரிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அமைந்துள்ளது அர்த்தநாரீஸ்வரர் கோவில். சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான இக்கோவிலில் மூலவருக்கு எதிரே பெரிய உண்டியல் ஒன்றுள்ளது. இதில் பக்தர்கள் தினமும் பணம், தங்க நகைகள், வெள்ளியிலான பொருட்கள் ஆகியவற்றை காணிக்கையாக செலுத்துவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி கோவிலில் இரவு காவலுக்கு அறநிலையத்துறை சார்பில் நியமிக்கப்பட்டிருந்த மாரிமுத்து என்பவர் அடிக்கடி எழுந்து வெளியே செல்வதாக புகார் எழவே அது குறித்து விசாரிக்க அறநிலையத்துறையினர் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்துள்ளனர். அப்போது மலைக்கோவிலில் 35 ஆண்டுகள் மூலவர் சந்நிதியில் பணியாற்றுபவரும் அர்ச்சகர் சங்க தலைவருமான அர்ச்சகர் ஞானமணி என்பவர் மாலை 6:45 மணிக்கு அவரது இளைய மகன் முல்லை வனநாதனுடன் உண்டியலுக்கு அருகே வருவதும் பின்பு ஞானமணி துண்டால் சிசிடிவி கேமராவை மூடுவதும் தெரிய வந்தது. சுமார் 15 நிமிடங்கள் கழித்து மீண்டும் கேமரா மீது இருந்த துணியை அகற்றிவிட்டு இருவரும் சகஜமாக சென்றுள்ளனர். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அறநிலையத்துறையினர் இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து இருவரிடமும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஒரு பிரம்பில் பசை தடவி அதை உண்டியலுக்குள் விட்டு ஒட்டி வந்த ரூபாய் நோட்டுகளை எடுத்து வந்ததாகவும், இதுபோல் பலமுறை செய்திருப்பதாகவும், சுமார் 4 லட்சம் வரை உண்டியலில் பணம் எடுத்திருப்பதாகவும் கைதான அர்ச்சகர்கள் ஒப்புக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து 54,650 ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து பிரம்பில் பசை தடவி திருடியது எப்படி என செய்து காட்டுமாறு அர்ச்சகர்களிடம் காவல்துறையினர் தெரிவித்தபோது அர்ச்சகர்களால் பிரம்பை விட்டு பணத்தை எடுக்க முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை செய்ததில் கள்ளச்சாவிகள் கொண்டு உண்டியலை திறந்ததாக ஒப்புக்கொண்டனர். மூலவருக்கு முன் இருக்கும் இந்த உண்டியலை திறக்க 3 சாவிகள் தேவை. சாவிகள் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் மட்டுமே இருக்கும். இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் உண்டியல் வசூலை எண்ண வரும் அறநிலையத்துறை அதிகாரிகள் கண்ணில் மண்ணை தூவி அர்ச்சகர் ஞானமணி சாமர்த்தியமாக பிரதான உண்டியல் சாவிக்கு கள்ளசாவி செய்து வைத்திருந்ததும், இது தவிர செங்கோட்டு வேலர் சன்னதியிலிருந்து உண்டியல் இருக்கும் மூலவர் பகுதிக்கு செல்ல உள்ள 3 வாயில் கதவுகளின் சாவிகளின் பிரதி சாவி ஒன்றை தானே வைத்துக் கொண்டதும் தெரிய வந்தது. உண்டியல் திருட்டு நடைபெற்றுள்ளது. இது எங்களுக்கு அதிர்ச்சியாகவும் வருத்தமுமாக உள்ளது. மேலும் இந்த கோவிலின் துணை ஆணையாளர்கள் இருக்கிறார்கள். இணை ஆணையாளர்கள் நியமித்து இந்த கோவிலில் திருட்டு நடைபெறுவதை அதிகாரிகள் அதிகப்படுத்தி திருட்டு சம்பவங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். இதுவரை 9 முறை உண்டியலை திறந்து பணம் எடுத்ததாகவும், பணம் எடுக்கையில் யாராவது வருகிறார்களா என கண்காணிக்கவும் குரல் கொடுக்கவும் கோவில் கோச்சக்காரர் பணியில் இருக்கும் மாரிமுத்து என்பவரை பயன்படுத்தி வந்ததாகவும் ஞானமணி தெரிவித்ததை அடுத்து அர்ச்சகர்கள் ஞானமணி, முல்லை வனநாதன் மற்றும் மாரிமுத்து ஆகியோரை கைது செய்து குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி வேலுமையில் முன் போலீசார் ஆஜர்படுத்தினர். நீதிபதி வேலுமையில் 3 பேரையும் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டதை அடுத்து 3 பேரும் திருச்செங்கோடு கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த சம்பவத்திலே 3 நபர்களை தான் கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு பின்னணியிலே பல பேர் இருப்பார்கள் என்பதுதான் அனைவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற செய்தி. ஆகையால் இந்த நடவடிக்கையை இன்னும் தீவிரமாக ஈடுபட்டு அந்த அர்ச்சகர் கையிலே உண்டியல் சாவி எப்படி கிடைத்தது என்பதை தீவிரமாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கோவிலுக்கு உண்டியல் வருமானம் அதிக அளவில் வருவதாக காட்டினால் உதவி ஆணையர் மட்டுமே இருக்கும் இக்கோவில் ஆணையர் அந்தஸ்திற்கு தரம் உயர்த்தப்பட்டு மேலும் பல அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்பதால் கோவில் அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அர்ச்சகர்கள் சேர்ந்து உண்டியல் வருமானத்தை குறைவாகவே காட்டுகின்றனர் என குற்றம் சாட்டப்படுகிறது. கொங்கு சிவதலங்களிலே பார்த்திங்கன்னா மிக முக்கியமான கோயில் அர்த்தநாரீஸ்வரர் கோயில். சிவனுக்கு பணியாற்றக்கூடிய ஐயர்களே இங்கே இருக்கிற தொடர்ந்து திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுறதுனால திருச்செங்கோடு மக்களை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. இங்கே திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலானது மிகவும் வருமானம் தரக்கூடிய கோயில்.
மேலும் இதுபோன்ற திருட்டு சம்பவங்களை தடுக்க போதுமான அளவு சிசிடிவி கேமராக்களை அரசு அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில் சுற்றி சிசிடிவி கேமராக்கள் இல்லாத காரணத்தினால் அர்ச்சகர்களே இன்றைக்கு அந்த உண்டியலை உடைத்து கொள்ளை போகும் அளவுக்கு ஆகிவிட்டது. அதனால் அரசாங்கம் இனி வரும் காலங்களில் கோயிலை சுற்றி சிசிடிவி கேமராக்களை அமைத்து கோயிலுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி நிகழ்வு இனிமேல் நடக்காதபடி நிர்வாகம் பார்த்துக்கணும். ரெண்டாவது, இந்த மாதிரி தவறுகள் நடக்காதபடி அங்கங்கே சிசிடிவி கேமராக்கள்லாம் வச்சு நிர்வாகம் இன்னும் தனி ஒரு கவனம் செலுத்தி பார்த்துக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த சம்பவத்தில் அதிகாரிகள் துணை இல்லாமல் அர்ச்சகர்கள் மட்டுமே ஈடுபட்டு இருக்க முடியாது. ஆகையால் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். ராமச்சந்திரன், நியூஸ் 7 தமிழ், திருச்செங்கோடு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே டாஸ்மாக் விடுமுறை நாட்களிலும் சட்டத்துக்கு புறம்பாக சமூக விரோதிகள் மது விற்பனை செய்வதாக புகார்கள் எழுந்துள்ளன. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் உடையார்பாளையம் அருகே உள்ள இடையூர் கிராமம் செல்லும் வழியில் தைலமர தோப்பு ஒன்று உள்ளது. இந்த தோப்பில் சட்டத்திற்கு புறம்பாக சமூக விரோதிகள் கலால் துறையின் அனுமதியோடு மது விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. மே தினம் போன்ற டாஸ்மாக் விடுமுறை தினங்கள் அன்றும் கூட டாஸ்மாக் கடை விற்பனையாளர்களுக்கு அதிக பணம் கொடுத்து மொத்தமாக மது பாட்டில்களை முந்தைய நாளை வாங்கி வைத்து பதுக்கி வைத்தியும் விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. மதுவின் விலையை 2 மடங்கு வைத்து விற்கும் இந்த கும்பல் இது குறித்து தட்டி கேட்பவர்களை மிரட்டுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நெல்லை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 400 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் டாஸ்மாக் கடையின் விடுமுறை தினத்தன்று விற்பனை செய்வதற்காக மர்ம கும்பல் ஒன்று மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் பிரானூர் பார்டர் பகுதி வழியாக வல்லம் செல்லும் சாலையில் உள்ள ஒரு வீட்டின் மாடியில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் ஏராளமான அட்டைப்பெட்டிகளில் மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த மணிகண்டன், மாரிமுத்து, அப்துல் ரஹீம் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்களிடம் இருந்த 400 மது பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டன. மேலும் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் செங்கோட்டை வல்லம் ரோட்டில் உள்ள டாஸ்மாக் கடையில் மொத்தமாக மது பாட்டில்களை கொள்முதல் செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கள்ளத்தனமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்களிடமிருந்து சுமார் 102 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மதுரை மாவட்டத்தில் கடந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு பகுதிகளில் மது பாட்டில்களை கள்ளத்தனமாக விற்பனை செய்பவர்கள் அதிகரித்துவிட்டதாக புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தன. இதனை தடுக்கும் நடவடிக்கையாக மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி கோட்டாட்சியர் சுகன்யா திடீர் சோதனை மேற்கொண்டார். சோதனையில் தொட்டப்ப நாயக்கனூரைச் சேர்ந்த கருப்பு என்பவரது வீட்டில் வைத்து மது பாட்டில் விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அதே ஊரைச் சேர்ந்த முருகேசன் என்பவரது கோழிக்கடையிலும் உசிலம்பட்டி பேருந்து நிலையம் அருகில் சிவா என்பவரது பெட்டி கடையிலும் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து 3வரையும் கைது செய்த கோட்டாட்சியர் அவர்களிடமிருந்து சுமார் 102 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து உசிலம்பட்டி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார். திருவாரூரில் மது பாட்டில் ஏற்றி வந்த லாரியில் பயங்கர வெடிகுண்டு பறிமுதல் செய்யப்படும் போது இருந்த அதிமுக கொடி கட்டியிருந்த சொகுசு கார் சென்னை சித்தலப்பாக்கத்தைச் சேர்ந்த ரவி என்பவருடையது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி கோவையிலிருந்து திருவாரூர் மதுபான கிடங்குக்கு மது பாட்டில்கள் ஏற்றி கொண்டு சென்ற லாரியில் வெடிகுண்டு இருப்பதாக வந்த தகவலை அடுத்து சென்னை எண்ணூர் காவல்நிலைய ஆய்வாளர் ஜெகநாதன் தலைமையிலான போலீசார் சோதனை செய்தனர். அப்போது ஓட்டுநர் இருக்கை அருகில் இருந்த வெடிகுண்டுகளும், வெடிகுண்டு தயாரிக்கும் மூலப்பொருட்கள் மற்றும் அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனையடுத்து லாரி உதவியாளர் ரமேஷிடம் வெடிகுண்டு குறித்து போலீசார் துருவி விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தப்பி ஓடியுள்ள லாரி ஓட்டுநர்களான மோகன் மற்றும் ராஜ் ஆகியோரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்நிலையில் எண்ணூர் போலீசார் சோதனையின் போது மதுபான கிடங்குக்குள் அதிமுக கொடி கட்டிய டாடா சஃபாரி கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அந்த கார் எதற்காக அங்கு நின்றது, அது யாருடைய கார் என்பது குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. அந்த கார் குறித்த தகவல்கள் திருவாரூர் காவல்துறையினருக்கே தெரிவிக்காமல் சென்னை எண்ணூர் காவல்துறையினர் எடுத்துச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அதிமுக கொடி கட்டிய அந்த கார் குறித்து திருவாரூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அந்த அதிமுக கொடி கட்டிய கார் சென்னையை அடுத்த சித்தலப்பாக்கம் NSK தெருவைச் சேர்ந்த ரவி என்பவருக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்துள்ளது. திருத்துறைப்பூண்டி அருகே காணாமல் போன பெண்ணை கண்டுபிடித்து தரக்கோரி மண்ணெண்ணெய் ஊற்றி பெற்றோர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவாரூர் மாவட்டம் பாப்பன்கோட்டம் பகுதியைச் சேர்ந்த ருத்ராபதி பத்மாவதி தம்பதியின் மகள் உஷா நந்தினி. இவர் தஞ்சாவூர் அருகே உள்ள தாமரை கோட்டகத்தில் தனியார் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் பயின்று வந்தார். கல்லூரிக்கு சென்ற உஷா நந்தினியை கடந்த 29ஆம் தேதி முதல் காணவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக விசாரித்ததில் அதே பகுதியைச் சேர்ந்த கணேசன், குணதாசன், பாஞ்சாலி உள்ளிட்டோர் உஷா நந்தினியை கடத்தியது தெரிய வந்துள்ளது.
இது தொடர்பாக எடையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் உஷாநந்தினியை கண்டுபிடித்து தரக்கோரியும் காவல் நிலையத்தின் முன்பு பெற்றோர் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றுள்ளனர். அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். பொண்ணை காலேஜில் படிக்க வச்சுருந்தேன். டீச்சர் நீங்கள் நைட்டு 28ஆம் தேதி வீட்டுக்கு வந்துச்சுங்க. வீட்டில் வந்து நாங்கள் சாப்பாடு கொடுத்து படுக்க போட்டு வச்சுருந்தோம். விடிய 4 மணிக்கெல்லாம் பொண்ணை பார்க்குறோம், பொண்ணை காணும். பரிமளா பையன் தாமரை செல்வன், குணதாசி பொண்டாட்டியை பாஞ்சாலி இவங்களாம் சேர்த்து கடத்திட்டு போய் கொண்டு பசி ஏற்றி விட்டுட்டு திருப்பி குணதாசி அறுவாள் எடுத்துக்கிட்டு உன்னால் முடிஞ்ச தண்ணி பாடுறா ஏன்னா நீனா நானாங்கிறத பார்த்துக்கோம் அப்படிங்கிற மாரி எங்களை வந்து அடிக்க விட்டு வந்துட்டான். விட்டு வந்ததுக்கு பிற்பாடு உடனே காவல் நிலையத்தில் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களுக்கு வந்து இந்த நடவடிக்கையும் எடுக்கல. 3 நாள் ஆகிட்டு. அதனால் நானும் என் பொண்டாட்டியும் மண்ணை ஊற்றிக்கிட்டோம். தேனி மாவட்டத்தில் பலசரக்கு கடையின் பூட்டை உடைத்து கடையிலிருந்து 50,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தேனி மாவட்டம் போடி காமராஜ் மெயின் பஜாரில் பலசரக்கு கடை நடத்தி வருபவர் கணேசன். இவர் வழக்கம் போல் இரவு கடையை பூட்டிவிட்டு மறுநாள் காலை வந்து திறந்தபோது கடையின் பூட்டை உடைத்து கல்லாவில் இருந்து 50,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரிய வந்தது. இது குறித்து கணேசன் அளித்த புகாரை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் தலையில் காயத்துடன் இறந்து கிடந்த முதியவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பாவூர் சத்திரம் கடையம் சாலையில் டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் ஒருவர் இறந்து கிடந்ததை பார்த்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அவரது உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர் தென்காசி மலையான் தெருவைச் சேர்ந்த முதியவர் நாராயணன் என்பது தெரியவந்தது. போதையில் மயங்கி விழுந்து இறந்தாரா அல்லது யாரேனும் அவரை அடித்து கொலை செய்தார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் கிரைம் டைரி செய்திகள் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழோடு.